ஹலோ கைஸ், வெல்கம் டு சோலபட்டி கேமிங். ஸோ ஐம் சோலபட்டி. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல. ஸோ நிறையவே ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய பண்ணோம். லைக் நம்ம கலையோட மைன் ஷாஃப்டில் போய் நிறையவே மைனிங் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புது வே பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த வே எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைக் நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணோம். லைக் என்னென்னா ஒரு ஃபிஷ்ஷிங் ஏரியா செஞ்சோம் கைஸ். ஸோ அந்த ஃபிஷ்ஷிங் ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு நிறைய ஃபிஷ்ஷு கிடச்சிது. ஸோ ஃபிஷ் மட்டுமா கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, நமக்கு சேடெல்லாம் கிடச்சிருக்கு. சேடில் அதுக்கப்புறம் நேம் டேக் இதெல்லாம் கிடச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரத்தில் யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இதுதான் இந்த ஏரியா. ஸோ இதில் நான் என் பெட்டை கொடுத்து கொண்டு வந்துச்சிட்டேன். ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ் வச்சுருக்கேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ண எல்லா விஷயத்தையுமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பில்ஸ் இதுதான் எக்ஸ்போஸு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம் ஆஃப் ஸ்க்ரீனில். நம்ம ஈவன் செயின்ஸா மேனும் நம்ம கூட பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் வீடியோ நீங்களே பார்த்துப்பீங்க. ஸோ இப்போ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இது யார் கட்டினா, இது எனக்கே தெரில இது யார் கட்டினான்னு. ஸோ சம்டைம்ஸ் கலை வருவான், வந்துட்டு அவன் பாட்டு வருவான், விளாடுவான், போவான். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே போவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்க்ரீனில் நான் இன்னொன்று விஷயமும் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னா, இருங்க சொல்லுங்கள். ஓகே, இங்கே ஒரு நாய் இருக்குது. இது நான் செயின்ஸா மேன் சொல்லியிருக்கேன், இது போ நாய் தான்டா அப்படின்னு. ஸோ நிறைய மைனிங் பண்ணோம். ஸோ மைனிங்கில் நம்மளுக்கு கைஸ் நான் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த பார்ட்டில் அதுக்குன்னு சும்மா விட்டு முடியாது, 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபுல்லாக அயன் ஆர்மர் எக்யூப் பண்ண போகிறோம். ஸோ அயன் ஆர்மர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒரு என்ஷாண்டிங் டேபிள் செய்யலாம் நினச்சேன். பட் என்னன்னா நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா பேப்பர் இல்லை. ஸோ பேப்பருக்காக தான் புக் செய்யணும். புக் செய்யணும்னா இது பண்ணணும். ஸோ ஆக்சுவலி நான் இப்போ அதை தேடலாம்னு நினச்சேன். பட் வேண்டாம் அப்படின்னு திருப்பி செத்தாலும் பிரச்சனை இல்லை. லைக் ரீஸ்பான் பண்ணிக்கலாம், பொருள் எல்லாம் கீப் பண்ணுறது இருக்குது. பட் நம்ம இந்த பாயிண்ட்டை முடிக்கிறப்போ 2 கொடுக்குற விதமாக நம்ம ஃபுல் அயன் ஆர்மர் செட்டை செஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் ஓகே. ஃபஸ்ட்டு டைம் மை ஹோல் மைன்கிராஃப்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளேயிங். ஸோ நிறைய நாள் நான் விளாண்டுருக்கேன் மைன்கிராஃப்ட். பட் ஃபஸ்ட்டு டைம் சர்வைவலில் ஃபுல் அயன் ஆர்மர் இப்போ தான் போடுறேன். ஓகே, எப்படி அயன் ஆர்மரில் இருக்கும். ஸோ நம்மகிட்ட ஷீல்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அடுத்த பார்ட்டில் பேப்பர் எடுக்கிறோம், ஒரு என்ஷாண்டிங் டேபிள் செய்கிறோம். இந்த அயன் ஆர்மர் ஃபுல்லாக என்ஷாண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கலி அடுத்த பார்ட் அதாவது நம்ம என்ஷாண்டிங் டேபிள் எடுக்கிறோம், நெதருக்கு போகிறோம். நெதருக்கு போயிட்டு மொதல் வேலையை என்ட்ரு நிறைய எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பேஸ் ரோடு எடுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த பார்ட்லேயே நம்ம நெதரை இங்கே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டைமண்ட் ஆர்மர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டைமண்ட் ஆர்மர்லேருந்து நெதரைட்டுக்கு மாறி நம்ம எண்டுக்கு போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் தான், ஏன்னா நான் நிறைய பண்ணதுனால கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. ஸோ அதனால தான் கைஸ் நான் இந்த ஒரு குட்டியோண்டு பார்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் ஆன் ஸ்க்ரீனில் கம்யூனிட்டி பண்ணுறது. இதுக்கு முன்னாடி சும்மா பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆப்பில் போயிட்டு தான் நான் கமெண்ட்ரி கொடுப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய கண்டினியூட்டி மிஸ் ஆச்சு. அப்போவே கண்டினியூட்டி மிஸ் ஆச்சு. ஸோ இப்போ இதுதான். ஸோ நம்ம கன்ஃபார்மாக அடுத்த பார்ட்டில் நம்ம கோல் ஒரு என்ஷாண்டிங் டேபிள் செய்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ஷாண்ட் பண்ணுறது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம அடுத்த பார்ட்டோட
ஹோல் நோக்கம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நம்ம மைன்கிராஃப்ட் கான்டென்ட்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃபார்மில் இல்லை, பட் நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே நாளைக்கு செயின்சா மேனை கூப்பிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போக போகிறோம். ஸோ சக்கையாக பண்ண போகிறோம் கைஸ். ஸோ எல்லாமே ஆஃப் ஸ்க்ரீனில் போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் இருந்தாலும் நம்மளால் எடிட் பண்ணுற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் விளாண்டதை இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷமாக ஷார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த போர்ஷன் முக்கியம் எந்த போர்ஷன் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு நல்ல இடம் இல்லை. இப்போ நான் மாடியில் உட்காந்து கமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கிறேன், கமெண்ட்ரியில் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் பாட்டமில் பாருங்கள், ரைட்டில் பாட்டம் எஸ் பாருங்களா. ஸோ இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் கலை கேமிங் ப்ரோ நம்மளோட பார்ட்னர் ஆஃப் திஸ் மைன்கிராஃப்ட் சீரியஸ். ஸோ அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருமே புதுசாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்காரு மைன்கிராஃப்ட் கான்டென்ட்ஸ். ஸோ அவர் கூட தான் நம்ம கொலாபரேஷன் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டைம் வருவாப்பில், ஆஃப்லைனில் வருவாப்பில். அந்த ரத்த பூமி எஸ்எல் எப்படி அவங்க ஃபஸ்ட்டு இன்டாக்ட் பண்ணாங்க ஆனால் இவங்க வந்ததுலேருந்து ஓகே கைஸ், ரொம்ப பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, டாடா, சி பாய் பாய். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. ஆமாம்ல, இதுக்கப்புறம் எந்த பண்டிகை வரல, சாரி கைஸ். ஸோ டாடா, சி பாய் பாய்.